ஆஹ் ஆக்சுவலி வந்து எனக்கு பாப்பா பிறந்திருக்கு. 6/6/2026 சாட்டர்டே குழந்தை வந்து எனக்கு born ஆச்சு. பெண் குழந்தை. என் வீட்டுக்காரருக்கு பெண் குழந்தை ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பேபி வந்து பெண் குழந்தை கிடைக்கும் போது ஆசை பண்ணாங்க. அது தம்பிதான் பண்ணலாம். ஆனா, பெண் குழந்தை மேல அவருக்கு இப்போ இல்ல. நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்த டைம்லயுமே அவர் வந்து எனக்கு அந்த பொம்பளை பிள்ளைனா எப்படி பிடிக்கும், இப்படிலாம் வளர்க்கணும், இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நிறையவே சொல்லியிருக்காரு. ஸோ ஃப்ரெண்டா இருக்கும்போது என்கிட்ட அவ்வளோ ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை பிறந்தும் எனக்கு டக்குன்னு என் வீட்டுக்கார ஹாப்பியா இருந்தாங்க. அது வரைக்கும் நான் பட்ட கஷ்டத்தை எல்லாமே மறந்துட்டு டக்குன்னு என் வீட்டுக்காரர் இருந்தாங்களா அப்படின்னு தான் எனக்கு மைண்ட்லயே வந்துச்சு. ஸோ இங்க நான் வந்து வாக்கிங் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன். அங்க போனதும் 2 days தான் நான் வந்து வாக்கிங்கே போனேன். ஸ்டெப்ஸ் ஏறி ஏறி இறங்கினேன். அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாளே வந்து மார்னிங் ஒரு 4:30 போல எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது வந்து எனக்கு கன்ஃபார்மா டெலிவரி பெயின் தான் இருந்தது. எனக்கு கன்ஃபார்ம் வந்து முடியல. 2 days அப்புறம் என்னால நடக்கவே முடியல. காலையில ஒரு 4:30க்கு ஸ்டார்ட் ஆயிருக்கேன். 7:30 வரைக்குமே இருக்க அதிகமாகிட்டு தான் போகுது. அதுக்கப்புறம் எங்க வீட்லயே ஆம்புலன்ஸ் கால் பண்ணாங்க. ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு ஒரு 7:45க்கு நான் 15 மினிட்ஸ்லயே அது வந்து எனக்கு தூக்கிட்டே போயிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ்லயே டிராவல் டைம்லாம் முடிஞ்சு போச்சு. பக்கத்துல இருக்கு டிஎம்கேயா பக்கத்துல இருக்க ஒரு 50 ஜிலாம் போயிட்டு போயிருக்கோம். அங்க போனவொடனே சர்வீஸ் ஏற்பட்டிருக்கு. டெட் சர்டிஃபிகேட் இப்போ ஃபுல்லா ஓப்பன் ஆயிருக்கு. வாக் பண்ண வச்சாங்க. பனிக்கூட வந்து உடையுது. அதனால எனக்கு நீங்க வாக் பண்ணுங்க அப்படின்னு சர்வீஸ் வெளியே வந்து நம்பரன் வந்து க்ளோஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால நடக்க கஷ்டமா இருந்துச்சு. 1 minute கிட்ட எடுத்து டாக்டர்ஸ் பிரசவம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு உள்ள போனதுமே கரண்ட் வந்து கண்டாயிடுச்சுங்க. ஸோ பிரசவ வார்டில் கூட எமர்ஜென்சி கூட நிறைய வந்து கரண்ட்டே இல்ல. கரண்ட் இல்லாத அப்படியே எனக்கு மூச்சு ரொம்ப வாங்க ஆரம்பிச்சு. ரொம்ப வேர்த்து ஒழுக ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் பிரசவ டைம்ல அந்த ட்ரெயின்ல வந்து தண்ணி தான் கேட்பாங்க. முடியாத தண்ணி கொண்டு போய்ப்பாங்க. ஆனா நான் வந்து காத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி போனேன். நிறைய தடுப்பு திறந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் சீக்கிரமா டெலிவரி ஆகுற டைம்ல 1/2 hourல டெலிவரி ஆச்சு. நான் வீட்டுக்கு போன ஒரு 1/2 hourலயே வந்து டெலிவரி ஆச்சு. 7:45க்குலாம் நாங்க ரீச் ஆனோம். ஒரு 8:30க்குலாம் வந்து பேபி டெலிவரி ஆயிட்டாங்க. பேபி வந்து வெளியே வந்து அதுட்டே வந்தாங்க வாங்க. அதுக்கப்புறம் தான் ரூம்ல ஏறி வாங்கினேன். எனக்கு என்ன டவுட் அப்படின்னா சின்னதோ இல்ல பெருசோ ஜிஹெச் அப்படின்றது வந்து எமர்ஜென்சிக்காக தான் வச்சிருக்காங்க. லோக்கல்ல ஒரு ஜிஹெச் எடுத்தோம்னா ரொம்ப முடியாதவங்க டக்குன்னு வருவாங்க இல்லைங்களா, அவங்க பாக்குறதுக்காக ஒரு கரண்ட் ஃபெசிலிட்டி கூட அங்க இல்லை அப்படின்னா இதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் அங்க இருக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாமே பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாரும்